திருநீறு எல்லோருக்கும் பொதுவானது. சைவ சமயம் திருநீற்றை அதிகம் கொண்டாடுகின்றது. அப்படி கொண்டாடுவதனால் அது சைவ சமயம் மட்டும் சார்ந்ததாக நினைத்து விடுகிறது. சைவ சமயத்தின் ஆணிவேராக கருதப்படும் தேவாரம் சுடலை பொடி அணிந்தவர் இறைவன் என்கின்றது. அதாவது பிணத்தின் சாம்பலை பூசிக்கொள்வது. இது நாகரிகம் கருதி பிற்காலத்தில் மாட்டுச்சாணமாக மாறியது. இதற்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நீரணிந்து ஒளிர் அக்கமணி தரித்து உயர் சைவ நெறி நின்று என்று பாடுவார் வள்ளற் பெருமான். சைவ நெறி உடையோர் திருநீர் அணிவர். சைவ நெறி வேறு, சைவ சமயம் வேறு. இந்த பாடலில் வள்ளலார் சைவ உணவு உண்பவர்களை குறிப்பிடவில்லை, சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களை குறிப்பிடுகிறார். இவ்வாறு இருக்க சிவகுரு ஐயா அவர்கள் எதற்கு மாட்டுச்சாணத்திற்கு முட்டு கொடுக்க வேண்டும்? நீருடையீர் இங்கு வாரீர் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். தத்துவராயர் இயற்றிய இந்த பாடலை பாருங்கள். இதில் நீரு என்று குறிப்பிட்டுள்ளார். வானத்தில் இயங்குகின்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி ஆகிய கோள்கள் மேஷம் முதலான 12 ராசிகளிலும் எவ்வித மாறுபாடும் இன்றி துல்லியமாக சுழன்று வருகின்றனர். இதை வைத்து நல்ல நாள் கெட்ட நாள் என்று கூறும் ஜோதிட பேய்கள் சில என்கின்றார் தத்துவராயர். இதில் நீரு என்பது பெர்ஃபெக்ஷன், அதாவது முழுமை என்பது பொருள். வள்ளலார் இறைவனை முழுமை உடையவரே என்கின்றார். ஆனால் சிவகுரு ஐயா பொருள் தெரியாமல் அருட்பெரும் ஜோதி இறைவன் மாட்டுச்சாணத்தை பூசிக்கொண்டுள்ளார் என்கின்றார். கொடித்திருமேனியர் அருட்பெருஞ்சோதியரே இறைவர் என்று பாடுகின்றார். இதிலிருந்து திருநீரு எல்லாம் வல்ல இறைவனுக்கோ அல்லது சுத்த சன்மார்க்கத்திற்கோ வேறானது அல்ல என்று. இதில் பொடித்திருமேனி என்பது சோதி வடிவான இறைவனிடம் இருந்து வெளிப்படும் போட்டான் என்று அழைக்கப்படும் ஒளித்துகள்களை குறிப்பிடுகிறார் வள்ளலார். ஆனால் சிவகுரு ஐயா அவர்கள் பொருள் தெரியாமல் இறைவனின் மேனி மாட்டுச்சாணத்தால் ஆனது என்று உளறுகிறார். மாட்டுச்சாணத்தில் உள்ள அணுக்கள் தான் குதிரை சாணத்திலும் உள்ளது. இதே போன்ற அணுக்கள் தான் சைவ உணவு உண்ணும் மனிதர்களின் மலத்திலும் உள்ளது. சுத்த சன்மார்க்க அறிவு தெளிவு பெற்றவர்கள் மலங்களை பூசி திரிவதில்லை.